Taste the Daily. மார்ஷல் நேசமணியின் 131வது பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் உள்ள அவரின் சிலைக்கு குமரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் தலைமையில் மார்ஷல் நேசமணியின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான VM ராஜலட்சுமி மற்றும் முன்னாள் அமைச்சர் பச்சைமால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை தடுத்து இளைஞர்களின் வாழ்க்கையை காப்பாற்ற விடியா ஸ்டாலின் அரசு தவறிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட உத்திரமேரூரில் பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி உறுப்பினர் சேர்க்கை மற்றும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகம் முழுவதும் பாலியல் வன்கொடுமைகளும் போதைப்பொருள் கடத்தலும் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். போதை நடமாட்டம், கல்லூரிகளுக்கு அருகே போதை நடமாட்டம், இதனால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவது என்று தமிழ்நாடு முழுவதும் இளைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதை தட்டி கேட்பதற்கு பக்கற்று இருக்கிறது திமுகவுடைய அரசாங்கம்.